ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி, பேங்கிங் அந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவுட் ஆஃப் 100 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இந்த பர்சன்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா சப்டாபிக்ஸ் வைஸாக நான் வந்து அதை பிரிச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 65% ஆஃப் 800 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நான் அவுட் ஆஃப் பர்சன்டேஜ்னால் அவுட் ஆஃப் 100. ஸோ 65 டிவைடட் பை 100 இன்ட்டு 800. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணலாமா. 65 இன்ட்டு 8 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 520. ஓகே, நெக்ஸ்ட்டு சம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம் அதே மாதிரி தான் 39.2% ஆஃப் 650 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 39.2 டிவைடட் பை 100 இன்ட்டு 650. ஒரு 0க்கு ஒரு 0 போயிருமா. 2 5 10, 13 5 65. 2ஆல் போட்டிங்கன்னா 1 2 மிச்சம் 1, 9 2 18 மிச்சம் 1, 6 2 12. ஓகேவா? இதை நீங்கள் வந்து கேன்சல் இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1254.8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் வந்து தேர்டு கொஸ்டின் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் தான் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? 38% ஆஃப் 106.5. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஆஃப் அப்படின்னா வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் ஒன்று இருக்குது. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வாட் % ஆஃப் 800 இஸ் 564 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 800ல் எவ்வளோ பர்சன்ட் வந்து 564 அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம 800ல் எவ்வளோ பர்சன்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ 800ல் 50 ஒரு 25% தான் 564ன்னு நீங்கள் எப்படி போடுவீங்க, 800 இன்ட்டு 25% டிவைடட் பை 564 அப்படின்னு நீங்கள் போட்டு ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க இல்லையா. இதுதான் 564. பட் நம்மளுக்கு இந்த பர்சன்டேஜ் வேல்யூ வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ நம்ம இது என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 800ல் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் 564 அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிருமா. அப்போ 8x which is equal to 564. ஸோ x is equal to 70.5. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் வீடியோவில் வந்துடும். அடுத்தது நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து நம்மளுக்கு நிறையா பார்ட்ஸ் இருக்குது. இதில் செகண்ட் டைப் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு சொல்லித்தரேன். பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா டிவைடட் பை 100. இதுவே ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜாக மாற்றணுன்னா இன்டூ 100. இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போது ஒன்று ஈஸியாக சொல்லித்தரேன். பர்சன்டேஜ் அப்படின்னா பாதி. ஸோ பாதின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேல்யூலேருந்து நம்மளுக்கு பாதி வேணும்னு டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மற்றது இன்டூ 100. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு, அதாவது இது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃப்ராக்ஷனில் ஃபைன் பண்ணணும். ஸோ எப்போவுமே பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னா டிவைடட் பை 100 போகணும். ஃபஸ்ட்டு இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதாவது கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை வந்து நம்ம நார்மல் தகா பின்னமாக மாற்றணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போது எப்படின்னா 59 இன்ட்டு 5 எவ்வளோ வரும், 59 இன்ட்டு 5 495 வருமா. இதே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி மேலே இருக்கிறதோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும், 500 டிவைடட் பை 9. ஆல்ரெடி 500 டிவைடட் பை 9% வரும். ஓகே, ஆல்ரெடி நம்ம இதை இப்போ ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னா டிவைடட் பை 100 போடுவோம். இப்போ 500 டிவைடட் பை 9. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 500 டிவைடட் பை 9 டிவைடட் பை 100. ஒரு 100 இருக்கும். ஓகே,
ஸோ நம்ம வந்து இது வந்து பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும், டிவைடட் பை 100. அப்போ 500 டிவைடட் பை 9 இன்ட்டு 1/100. இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 5/9. ஓகே, ஸோ இதே மாதிரி தான். ஸோ இதேமாதிரி நெக்ஸ்ட்டு சம், அடுத்த சம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க். ஓகே, எக்ஸ்பிரஸ் 9/16 as percentage. ஓகே, அதாவது 9/16ங்கிறது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல். எனக்கு வந்து டீச்சிங் லைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால தான் நான் இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக சம்ஸ் போட நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோனால் நான் வந்து கொஞ்சம் டைம் மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இது வந்து தேர்டில் வந்து நான் நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா பேசிக் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜுக்கு கீழே நான் சம்ஸை வந்து டிவைட் பண்ணி 9 பார்ட்டாக, ஐ திங்க் 9 பார்ட்டாக பிரிச்சுருப்பேன். 9 பார்ட்டில் இருந்தும் நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நாளைக்கு நான் இந்த இதிலேருந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.